நாம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் டைரக்டர் இளையராஜா கலியபெருமாள் இயக்கத்தில் சிவிராஜ் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற மூவியை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாக வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரியான மூவி ரிவ்யூஸ், சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு மர்மமான கும்பல் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த கிட்னாப் பண்ணப்பட்ட பொண்ணை வந்துட்டு போலீஸ் எவ்வளோ தேடியும் கிடைக்கல. அப்புறம் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு பஸ்ஸில் ஒரு பொண்ணை யாரோ வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த தொலைஞ்சு போன பொண்ணு தான் அந்த பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபார்ம் பண்ண பையன் சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போலீஸ் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த இன்ஃபார்ம் பண்ண பையன் வந்துட்டு அந்த பஸ்ஸிலே இறந்து கிடக்குறான். அந்த காணாமல் போன பொண்ணும் வந்துட்டு அந்த பஸ்ஸில் இல்லை. கடைசியாக அந்த இன்ஃபார்ம் பண்ண பையன் எதுக்காக இறந்தான், அந்த காணாமல் போன பொண்ணு என்ன ஆனாங்க, அவங்கள போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய சிவிராஜ் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் இவருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இவர் மெயினான ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸ்காரராக இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணுறப்ப அவங்களோட வேலையை செய்ய விடாமல் என்ன மாதிரியான குறுக்கீடுகள்லாம் அவர்களுக்கு வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த படத்தில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த ஸ்டேஷனுக்கு புதுசாக இன்சார்ஜாக சார்ஜ் எடுக்கையில் ஒரு பொண்ணு வந்து காணாமல் போய் சடலமாக மீட்கப்பட்டிருப்பாங்க. அந்த பொண்ணோட அப்பா வந்து ஸ்டேஷனில் வந்து கேஸ் கொடுக்க வரையில அந்த ஸ்டேஷனில் இருக்கிற யாருமே அந்த கேஸை எடுக்க மாட்டாங்க. புதுசாக சார்ஜ் எடுத்த நம்ம சிவிராஜ் அவர்கள் தான் அந்த கேஸை எடுத்து அந்த பொண்ணுக்கான நீதியையும் வாங்கி தருவார். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இந்த காணாமல் போன பொண்ணுக்கு என்ன ஆச்சு, சிவிராஜ் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்திருக்காங்க. உண்மையாகவே படம் விறுவிறுப்பாக போகுது. சிவிராஜும் தன்னோட கேரக்டரை வந்து ரொம்ப அற்புதமாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த படத்தில் வில்லன் நடிச்சிருக்கக்கூடிய திலீபன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்துட்டு படம் முழுக்கவே வந்துட்டு ஓப்பனாக இவரோட ஃபேஸை காட்ட மாட்டாங்க. இவரோட வாய்ஸ் ஓவரில் மட்டும்தான் வந்துட்டு போயிட்டே இருப்பார். ஃபைனலாக தான் இவரை வந்துட்டு காட்டுவாங்க. இவர் இந்த படத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர வச்சு அந்த இடைத்தேர்தலில் இவர் நின்று எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தான் இவர் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருப்பார். அப்படி இருக்கையில் அந்த கடத்தப்பட்ட பொண்ணுக்கும் இந்த திலீபனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டியிருக்காங்க படத்தில். ஒவ்வொரு சீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருப்பு முனைகளை கொண்டு வருது. படம் பார்க்குற எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ராஜ் ஐயப்பன் அவரை பற்றி சொல்லலாம் அப்படின்னா, இவர் தான் அந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணை வந்துட்டு கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து போலீஸ்க்கு சொல்லுவார். கடைசியாக இவர் பஸ்ஸில் வந்து இறந்தும் போயிடுவார். ஆக்சுவலாக இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவங்க வீட்டில் வந்து இவர் அக்செப்ட் பண்ணாததுனால அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கோயம்புத்தூரில் போய் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு இவரும் இவரோட லவ்வரும் வந்துட்டு அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. இவரை கொன்னது யார் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும். ஒன்று அந்த பொண்ணோட அப்பா வீட்டிலேருந்து வந்து ராஜையப்பனை கொண்டுட்டாங்களா, இல்லை அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வச்சு சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணார். அந்த கோவத்தில் அந்த பொண்ணை யார் சித்திரவதை பண்ணாங்களோ அவங்க கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முழுக்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. இப்படி நாலாபுரமும் போலீஸ்காரங்க வந்துட்டு அந்த காணாமல் போன பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு செக் போஸ்ட்டில் ஒரு ஆம்னி ஒன்று மாட்டுது. அந்த ஆம்னியை செக் பண்ணையில் அதுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து சடலமாக கிடக்குறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த செக் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க வந்துட்டு இந்த ஆம்னியில் ஒரு பொண்ணு சடலமாக கிடக்குது, இந்த பொண்ணு தான் காணாமல் போன பொண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவிராஜ்க்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. இதற்கிடையில் வந்துட்டு அந்த ஆம்னிக்குள்ளே இருந்த ரவுடிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த செக் போஸ்ட்டில் இருந்த போலீஸ்காரங்களெல்லாம் கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச சிவிராஜ் வந்துட்டு தன் கூட இருக்கிற உதவி போலீஸ்காரங்க கிட்டெல்லாம் அந்த ஆம்னி எங்கே போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்குறாரு. இதற்கப்புறமா அந்த போலீஸ்காரங்க அந்த ஆம்னியை தேடி கண்டுபிடிச்சி உள்ளே செக் பண்ணி பார்த்தா அது காணாமல் போன பொண்ணோட சடலம் கிடையாது. ஆக்சுவலாக ராஜையப்பன் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கொலை செய்யப்பட்டார்ல,
அந்த பஸ்ஸில் அவர் கூட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு பொண்ணு தான் இங்கே சடலமாக கிடக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில் சொல்லுவாங்க. பஸ்ஸை மிஸ் பண்ண ஒருத்தர் ஏன் கொலை செய்யப்படுறாரு, அந்த பஸ்ஸில் போன ராஜையப்பன் ஏன் கொலை செய்யப்படுறாரு, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வச்சு காட்டியிருக்கிற விஷயமெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்குது. இதற்கடுத்தபடியாக அந்த படத்தில் கஜாராஜ், ஜீவா ரவி இவர்கள் 2 பேரும் வந்துட்டு போலீஸ் அதிகாரிகளாக நடிச்சிருக்காங்க. இந்த 2 பேரோட கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர்களாக இருக்குது. குறிப்பாக கஜாராஜ் வந்துட்டு சிபிராஜ் எப்பெல்லாம் வந்துட்டு டவுனாக ஃபீல் பண்ணுறாரோ அப்போல்லாம் அவர் கூடவே இருந்து அவரை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராகவும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாகவும் நடிச்சிருப்பார். எக்ஸாம்பிளுக்கு அந்த போலீஸ் அந்த பஸ்ஸில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னோன்னா அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து விசாரிக்கையில் ஒரு பையன் வந்துட்டு தன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, என்னோட அம்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் நான் சென்னைக்கு வேலைக்கே வந்தேன், இப்போ என் கையில் பணம் இருக்குது ஆனால் வந்துட்டு எங்கள் அம்மாவோட உயிர் இல்லை, நான் போனால் தான் எங்கள் அம்மாவுக்கு கடைசி சடங்கு செய்ய முடியும், என்னை எப்படியாவது அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த இடத்துல கஜாராஜ் கொடுக்குற ஃபேஸோட ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவரோட மனிதாபிமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அது தெளிவாக காட்டும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தங்கதுரை, அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே அவரை விஜய் டிவியில் எல்லாருமே பழைய ஜோக்கு தங்கதுரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த படத்துலையும் அதுக்கு குறையே இல்லாத அளவுக்கு நிறைய பழைய ஜோக்குகளை அள்ளி தெளிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவர் வரக்கூடிய சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு இந்த படத்தை வந்து நகர்த்தியிருக்கு. படம் முழுக்கவே விறுவிறுப்பாக போனால் கூட நம்ம தங்கதுரை அவர்கள் வரக்கூடிய சீனில் வந்துட்டு ஆங்காங்கே நமக்கு வந்து சிரிப்பலைகளை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருக்கக்கூடிய திலீபனுக்காக தான் வந்துட்டு ராஜையப்பனோட கொலையாக இருக்கட்டும், அந்த இன்னொரு பொண்ணோட கொலையாக இருக்கட்டும், இந்த 2 கொலைகளும் நடக்கப்பட்டிருக்கு. அந்த 2 கொலைகளும் எதற்காக திலீபனுக்காக செய்யப்பட்டது, அந்த 3ஆவதாக கடத்தப்பட்ட பொண்ணு ஏன் கடத்தப்பட்டாங்க, அந்த பொண்ணுக்கும் இவரோட அரசியல் எதிர்காலத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, 3ஆவதாக அந்த கடத்தப்பட்ட அந்த இன்னொரு பெண்ணும் 3ஆவதாக கொலை செய்யப்பட்டாங்களா, இல்லைன்னா சிபிராஜ் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றினாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியாக இருக்குது. நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து மறக்காமல் நம்மளோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான மூவி ரிவ்யூஸ், சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இது வரைக்கும் நம்ம வீடியோவில் 10 ஹவர்ஸ் மூவியை பற்றி ரிவ்யூ பண்ணோம். இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.